சில விஷயங்கள் காலத்தால அழியாதது இல்லையா? அந்த மாதிரி ஒரு பழங்கால ஞானத்தை ஒரு சின்ன ரொம்ப எளிமையான கதை மூலமா இன்னைக்கு நாம புரிஞ்சுக்க போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த வரிகளோட ஆழமான அர்த்தம் என்ன? ஒரு சின்ன கதை மூலியமா இதை நாம இப்போ உணரலாம். இந்த கதையில வர்றவங்க பேரு அஞ்சலி. அவங்க வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு நினைவுல இருந்து இந்த கதைய நம்ம ஆரம்பிக்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு அம்மா தன்னோட குழந்தைய முதல் தடவையா கையில ஏந்தும் போது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அதுக்கு ஈடிணையே கிடையாது. அஞ்சலிக்கும் அப்படிதான் இருந்துச்சு. அவங்க வாழ்க்கையிலேயே அதுதான் உச்சகட்ட சந்தோஷம்னு அவங்க நினைச்சாங்க. இல்ல சொல்லப்போனா அப்படி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் அவங்களுக்காக காத்துட்டு இருக்குன்னா அப்ப அவங்களுக்கு தெரியல. சரி, இப்போ கதை நிகழ்காலத்துக்கு வருது. ஒரு சாதாரணமான மாலை நேரம். ரவியோட குணத்துக்கு ஒரு சின்ன சோதனை காத்துட்டு இருந்துச்சு. அந்த சின்ன வயசுல யாருக்கு தான் ஆசை வராத சொல்லுங்க? பார்க்கவே அவ்ளோ அழகா பளபளன்னு புதுசா இருந்துச்சு அந்த போன். இப்போதான் அசலான விஷயம். சுத்தி முத்தி யாருமே இல்ல. நம்ம உண்மையான குணம் எப்ப தெரியுமா வெளியே வரும்? யாருமே பார்க்காதப்போ நம்ம என்ன செய்யறோமோ அதுதான். ரவி என்ன முடிவு செஞ்சிருப்பான்? அந்த சோதனையில ரவி ஜெயிச்சானா? வாகா பறக்கலாம். அவன் செஞ்ச ஒரு சின்ன விஷயம் அவன் யாருங்கிறத அழகா காட்டிடுச்சு. பாருங்க, அவனுக்கு அப்ப என்ன தோணுச்சுன்னு. முதல்ல அவங்க அம்மா சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு. எப்பவும் நேர்மையா இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அது. அதனால ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. டக்குன்னு அந்த போனை எடுத்தான். நேரா அங்கிருந்த பார்க் செக்யூரிட்டி ஆபீஸ்ல கொண்டு போய் கொடுத்துட்டான். அடுத்த நாள் காலையில அவங்க வீட்டு வாசல்ல யாரோ கதவு தட்டுற சத்தம். அஞ்சலிக்கு ஒரே ஆச்சரியம். யார் இது புதுசான்னு போய் கதவை திறந்து பார்த்தா முன்ன பின்ன பார்க்காத ஒருத்தர் நின்னுட்டு இருந்தார். வந்தவர் சொன்ன வார்த்தைகளை நல்லா கவனிங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, உங்க பையன் என் போனை திருப்பி கொடுத்துட்டான், ஆனா அதை விட முக்கியம் அவன் எவ்வளோ ஒரு நேர்மையான நல்ல பையங்கிறத காட்டிட்டான்னு சொன்னாரு. பாத்தீங்களா, இங்க விஷயம் அந்த போன் கிடைச்சது மட்டும் இல்ல, ரவியோட குணம், அவனோட பண்பு, அதுதான் அங்க பாராட்டப்படுது. இதை கேட்ட அஞ்சலியோட மனசுல என்ன ஓடி இருக்கும்? இதுதான் இந்த கதையோட முக்கியமான திருப்புமுனை. ஆமா, இங்க ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான வித்தியாசம் இருக்கு. ரவி ஒரு பொருளை திருப்பி கொடுத்தாங்கிறதுக்காக இல்ல, அவன் யாரா இருக்கான், அதாவது ஒரு நல்ல பையனா ஒரு சான்றோனா இருக்காங்கிறத மத்தவங்க சொல்ல கேட்ட போது அஞ்சலிக்குள்ள ஒரு பெருமிதம், அப்படி ஒரு சந்தோஷம், அதுக்கு அளவே இல்ல. அவங்க மனசுக்குள்ள இருந்து ஒரு பேரானந்தம் பொங்கி வந்துச்சு. இப்போ புரியுதா? அவங்க வாழ்க்கையில அதுவரைக்கும் அனுபவிக்காத ஒரு பெரிய சந்தோஷம் அது. சொல்லப்போனா அவங்க ரவிய பெத்தெடுத்த அன்னைக்கு எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்களோ அதை விட பல மடங்கு அதிகமான ஒரு சந்தோஷத்தை அன்னைக்கு அவங்க உணர்ந்தாங்க. ஆக இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு எளிய ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த உண்மை இதுதான். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சேர்த்து வைக்க வேண்டிய உண்மையான சொத்து பணமோ பொருளோ இல்ல, அவங்களோட நல்ல பண்பு தான். அந்த நற்குணம்தான் ஒரு அம்மாவுக்கு அப்பாவுக்கு உண்மையான எல்லையே இல்லாத ஆனந்தத்தை கொடுக்கும்.